வணக்கம் மக்களை. இன்றைக்கி பார்க்க போகிற இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மதுரை மாவட்டம் ஒசலம்பட்டி ஏரியாவில் தாங்க இந்த 22 ஏக்கர் விவசாய நிலம் விற்பனைக்கு வந்திருக்கு. தார் ரோடு ஃபேஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 550 அடி வருங்க. நல்லா அருமையான செம்மண் பூமி. தார் ரோடு பேஸில் எம்டி லேண்டுங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிணறு, சர்வீஸோ, போரோ எதுவும் கிடையாது. வெறும் தரிசு நிலம், விவசாய பூமி. 22 ஏக்கர் விற்பனைக்கு வந்திருக்கு. இந்த 22 ஏக்கரை சுற்றி பார்த்தீங்க அப்படின்னா எல்லா பக்கமும் விவசாயம் நடந்துகிட்ருக்குது. இந்த 22 ஏக்கர் பக்கத்தில் ஒரு சின்ன ஜம்பிங் கூட, அங்கிட்டு ஒரு 17.5 ஏக்கர் ஃபுல் ஃபென்சிங்கோட. அது அந்த 17.5 ஏக்கர் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மரங்கள் இருக்குது, ஆட்டுக்கொட்டை இருக்குது, வீடு இருக்குது. அப்புறம் அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு 22 ஏக்கர் அந்த மாதிரி பக்கத்தில் இருக்குது. இந்த இடத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஒரு 60 ஏக்கர் வரைக்கும் லேண்ட் எடுக்கலாம். இன்னும் கலெக்ஷன் பண்ணணும் அப்படின்னா 80 ஏக்கர் வரைக்குமே கலெக்ஷன் பண்ணி எடுக்கலாங்க. இந்த 17 ஏக்கர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஏக்கரோட விலை 17 லட்சம் சொல்கிறாங்க. தார் ரோடு பேஸில் விவசாயத்துக்கு ரொம்ப அருமையான பூமிங்க. ரொம்ப அருமையான பூமி, செம்மண் பூமி, மணல் கலந்த செம்மண் விற்பனைக்கு வந்திருக்குங்க. பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கம்பு போட்டு அறுவடை பண்ணி, லாஸ்ட்டாக அறுவடை பண்ணது கம்பு அறுவடை பண்ணியிருக்கிறாங்க. இப்போ அடுத்த வெள்ளாமை பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்குறாங்க. தென்னை மரம், இந்த இடத்துல தென்னை மரம் வச்சாலும் ரொம்ப அருமையாக வருங்க. ஏன்னா மணல் கலந்த செம்மண் அப்படின்ற போது மணல் இருந்தாலேயும் தென்னை மரங்கள், பனை மரங்கள் ரொம்ப அருமையாக வரும். பாக்கு மரம் எல்லாமே வைக்கலாம். நீர் வளமும் ரொம்ப அருமையாக இருக்குங்க. மண் பார்த்திங்க அப்படின்னா செம்மண், நல்லா மணல் கலந்து இருக்கும். நீங்கள் பார்க்கலாம். நிலம் வந்து உழுகாமல் இருக்கிறனால மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறம் வந்து கம்மியாக தான் இருக்கும். இந்த மண்ணை வந்து உழுது பார்த்தோம் அப்படின்னா தான் இந்த செம்மண்ணோட ஒரிஜினல் நிறம் வந்து நம்மளுக்கு நல்லா தெரியும், சிவப்பாக தெரியும். இது ரொம்ப நாளாக உழுகாமல் அப்படியே போட்டு வச்சுருக்குறாங்க. அதனால் கொஞ்சம் மண்ணோட நிறம் வந்து வெளுத்து போன மணிக்கு தான் தெரியும். தார் ரோடு பேஸ்லேயும் கட் ரோடு பேஸ்லேயும் இந்த 22 ஏக்கர் விவசாய நிலம் விற்பனைக்கு சொல்லியிருக்கிறாங்க. நீர் வளம்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா ரொம்ப அருமையாக இருக்குங்க. ஏன்னா இந்த ஏரியாவிலேருந்து ஒரு 7 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டேம் இருக்குது. அந்த டேம் வந்து பார்த்திங்கன்னா அந்த டேம் இருக்கிற ஏரியா அங்கிட்டு பார்த்தீங்க அப்படின்னா தேனி டிஸ்ட்ரிக், அந்த மலைக்கு அந்த பக்கம் பார்த்திங்கன்னா தேனி டிஸ்ட்ரிக் வந்துடும். அது மேற்கு தொடர்ச்சி மலை. இது எல்லாமே மேற்கு தொடர்ச்சி மலையோட அடிவாரத்தில் தாங்க இந்த பூமியெல்லாம் விற்பனைக்கு வந்திருக்கு. போர் போட்டாலேயும் ரொம்ப அருமையான தண்ணிங்க. இந்த ஏரியாவில் பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு போர் போட்டிருக்காங்க. 650 அடி வரைக்குமே போர் போட்டிருக்குறாங்க. இது வந்து 100 அடியில் கிடச்ச தண்ணி. லாஸ்ட்டாக 650 அடி வரைக்கும் போர் போட்டு இப்போ 24 மணி நேரமும் அந்த போர் வாட்டர் வந்து ரன் ஆகிட்டுருக்குது. அந்த ஜப்பு இறக்கியிருக்காங்க. 2 இன்ச்சு பைப்பு, இரும்பு பைப்பில் 2 இன்ச்சு பைப்பு தண்ணி ஃபுல்லாக வந்துகிட்டே இருக்குது. இவங்க கிணறு இருக்குது, கிணத்துக்குள்ளேயே ஒரு போர் போட்டிருக்குறாங்க. அங்கேருந்தும் விவசாயத்துக்கு பாய்ச்சிக்கிறாங்க. ப்ளஸ் இந்த தனியாக போர் போட்டதுலேயும் அதுலேயும் நல்ல தண்ணி. இப்போ கிணறு அவங்க யூஸ் பண்ணுறதில்ல, இந்த போர் மட்டுமே யூஸ் பண்ணி வெங்காயம், மாடுகள் வச்சு ஒரு 6-7 மாடுகள் வச்சு மாட்டுக்கு தீவனம் போட்டு இந்த மாதிரி விவசாயமும் பண்ணிகிட்ருக்குறாங்க. மாட்டு பண்ணை வச்சும் பராமரிச்சிட்ருக்குறாங்க. ரொம்ப அருமையாக ரெடி பண்ணி வருமானம் பார்த்துட்ருக்குறாங்க. அந்த மாதிரி நல்ல நீர்வளம் செழிம்பாக இருக்கிற ஏரியா தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு. நம்ம போர் போட்டு இந்த ஏரியாவில் வந்து தண்ணி எடுக்கலாம். ரொம்ப அருமையாக சுத்தமான தண்ணி கிடைக்கும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க தண்ணி. விவசாயத்துக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த இடம். நீங்கள் வந்து டைரெக்டாக லேண்டை பாருங்கள். நம்ம லேண்டை பார்த்துட்டு உங்களுக்கு ஓகே அப்படின்னா நம்ம டேரெக்டாக ஓனர்கிட்ட சிட்டிங் கொடுக்கலாம். ஓனர்கிட்ட பேசி ரேட்டை ஃபைனல் பண்ணிக்கலாங்க.
ஒரு ஏக்கரோட விலை 17 லட்சம் தான் சொல்கிறாங்க. 17 லட்சத்துக்கு நல்ல நீர்வளத்துடன் கூடிய மண் கிடைக்கிறதும் பூமி கிடைக்கிறதும் கஷ்டங்க. ஏரியா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த ஏரியா சுற்றி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே விவசாயம் தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால் தண்ணி வந்து எந்த ஒரு மாசும் கிடையாது. தண்ணி குடிக்கிறதுக்கே ரொம்ப அருமையாக இருக்கும். நன்றி மக்களை. உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். மிக்க மகிழ்ச்சி.